guys, welcome back our channel Rider Machine. நான் தான் கணேஷ் பேசுகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா Harley Davidsonோட 440X சரிங்களா. ஸோ அந்த பைக்குக்கான கம்ப்ளீட் ஆக்சசரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரிஸுங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ Harley Davidson ஓனருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு ஸ்பெஷலான ப்ரைஸில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரீசன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக வந்திருக்க வண்டி Harley Davidson 440X. ஸோ இந்த வண்டிக்கான என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது, என்னென்ன ஆஃப்டர் மார்க்கெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ இந்த வீடியோவில் இதை தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். 3 பிராண்ட்ஸ் ஆஃப் கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோடார்க்கோட கிராஷ் கார்ட். ஸோ மோட்டோடார்க் பிராண்ட் இஸ் வெல் நோன் பிராண்டு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இது அவங்களோட டிசைன். ஸோ இது அவங்களோட ஸ்லைடர்ஸ், எலாங்கேட்டட் நைலான் ஸ்லைடர்ஸு. ஸோ ஆஸ் யூஷுவல் இவங்களது வந்து பவுடர் கோட்டிங் வாரண்ட்டி, ரஸ்ட் வாரண்ட்டி எல்லாம் 6 months இவங்களது இருக்குது. ஸோ இது ஒரு டிசைன். இப்போ கொஞ்சம் பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா மோட்டோ கேரோடது இந்த கிராஷ் கார்டு வேணாலும் இந்த கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு டிசைன். நிறைய பேர் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் கேட்பாங்க. இந்த டிசைன் இல்லைலாம் இன்னொரு டிசைன். ஸோ கலெக்ஷன்ஸ்க்காக இது இன்னொரு டிசைன். ஸோ இது அட்டாச்ட் பிக்ஸும் நான் உங்களுக்கு நான் இதில் வீடியோவோட நான் லிங்க் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டி காம்பேக்ட், குவாலிட்டி வைஸ்லேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நல்லா இருக்கிற கிராஷ் கார்டு. இதுலேயே வந்து உங்களுக்கு என்கிரேவ் ஆகி வந்துடும் Harley Davidson சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ஒரு காம்பேக்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிராஷ் கார்ட்ஸ். இவங்களும் வந்து 6 to 8 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க பவுடர் கோட்டிங்க்கு, ஸ்லைடருக்கு, போல்நட்ஸுக்கு. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் இமேஜஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லா இடத்துலையுமே ஒரு மாடல் கிராஷ் கார்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கலெக்ஷன் சேக், பட்ஜெட் சேக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்சஸ் ஆஃப் கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடல் எந்த ப்ரைஸிங் சூட் ஆகுதோ அந்த பிராண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் நிறையா இருந்தாலும் இந்த ஒரு பேஷ் பிளேட் மட்டும் தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் சரி, டிசைன் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது மோட்டோடார்க்குது. ஸோ மற்ற பிராண்ட்ஸ் டீல் பண்ணல. நாங்களே வந்து இப்போ நாங்கள் ஒரு வண்டி வச்சுருந்தா எந்தெந்த மாதிரியான பொருள் என் வண்டிக்கு மாட்டோனோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து குவாலிட்டி வைஸும் சரி, டிஸ்பிளே வைஸும் சரி, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் நாங்கள் சேகரித்து வைப்போம். அதுதான் எங்களோட கலெக்ஷன்ஸ். யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட பேஷ் பிளேட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ப்ரிட்டி இம்ப்ரெசிவாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த லேசர் கட்டாக இருக்கும். ரொம்ப மெனக்கிட்டு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு பேஷ் பிளேட் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வெயிட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப வண்டிக்கு வந்து யூஸ்வலாக எல்லோரும் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. நிறைய பொருள் ஆட் பண்ணால் வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகிடுமோன்னு. ஸோ நீங்களே வந்து தூக்கி பார்த்தாலுமே தெரியும் அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லை. பட் மேண்டேட்ரி கிராஷ் கார்ட்ஸ் அண்ட் பேஷ் பிளேட்ஸ் இப்போ எல்லாருமே போட சொல்கிறாங்க இன்ஜின் சேஃப்டிக்காக. ஸோ இவங்களே வந்து அந்த ரப்பர் சாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இட் இஸ் அ மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னே சொல்லலாம். இதை சேடில்ஸ்டையும் அதே மாதிரி தான். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இவங்களது டிசைன் ஆஸ்பெக்டில் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் இவங்க வந்து ஜெரிகேன் மவுண்ட்டும் கொடுத்துறாங்க. ஸோ ஃபியூச்சர் நீங்கள் ரைட்ஸ் போகிறீங்கன்னா சேடில் பேக்ஸ் வேணால் சேடில் பேக்ஸ் போட்டுக்கலாம், ஜெரிகேன் மவுண்ட் வேணால் ஜெரிகேன் மவுண்ட் போட்டுக்கலாம். ப்ளஸ் இவங்களே வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இது வேணும்னா நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ட்ராவலில் வந்து அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காகவே யோசிச்சு 3-in-1 காம்போ எல்லாமே கொடுத்துட்டாங்க. சேஃப்டியும் ஆகிடுச்சு, வண்டி உள்ளோட லுக்கும் என்ஹான்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டும் வந்துடுச்சு, ஜெரிகேனும் மாட்டிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து சிம்பிளாக எங்களுக்கு வந்து கேரியர் வேணாம், வண்டியோட லுக்கு ஸ்பாயில் ஆகிடும், நாங்கள் வந்து ட்ராவல்ஸ்லாம் பண்ணுறதில்ல, ஸோ லங்கேஜ்லாம் கேரி பண்ணுறது அப்படின்னீங்கன்னா மோட்டோடார்க்கோட பேக் ரெஸ்ட் இது. ஸோ நீட்டாக வந்துடும். இதோட ரெஃபரன்ஸ் இமேஜஸும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த பேக் ரெஸ்ட் மாட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு. இப்போ எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் எனக்கு காம்பேக்டாக வேணும், நீட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த வேரியண்ட்டாக இருக்குது. இதில் வந்து என்கிரேவ் ஆகிருக்கும் X440 சொல்லிட்டு. ஸோ இந்த மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸும் ப்ரிட்டி ரீசனபுளாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இல்லை எனக்கு வந்து கேரியரோட வேணும், நான் டாப் பாக்ஸ் லோட் பண்ண போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன், பின்னாடி டெயில் பேக்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ மோட்டோடார்க் பேக் ரெஸ்ட் வித் கேரியர் இது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த லக்கேஜ் கேரியர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றதுனால ஸோ டியூரபிலிட்டி வேணும் அப்படின்றதுனால இவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு வந்து
இந்த கேரியர் கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணியிருக்காங்க. டாப் பாக்ஸ் சேடல் பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே மினிமம் 45 to 70 லிட்டர்ஸ் போடுறாங்க. ஸோ அதில் வெயிட்ஸ்லாம் நீங்கள் போடும்போது இது வெயிட்டாக இல்லைனா பெண்ட் ஆகி ரோட்லேயே லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க, ஸ்டடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிமூவபிள் தான். நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் போகல, நான் கலட்டணும், இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இதை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 2-in-1 டிட்டாச்சபிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்டு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரஸ்ட் ஆகாது. ஸோ லைஃப் ஜாஸ்தி வரும், உங்களுக்கு கவலைப்பட வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அதுலேயே. ஸோ சில பேர் வந்து எனக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வேணாம், சிங்கிள் கலர் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா பிளாக் போயிடலாம். இல்லை எனக்கு கான்ட்ராஸ்ட் கலர் ஓகே, கொஞ்சம் வெளியில் விசிபிள் தெரியணும் அப்படின்னீங்கன்னா குரோம் கலர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் வர ஆயில் கேன் கார்டு. ஸோ இப்போ வர எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கேன் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, நிறைய உடையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு போட்டிங்கன்னா இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனது, வெயிட்டும் ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு ரஸ்ட்டும் ஆகாது உங்களுக்கு. ஸோ இது சேஃப் கார்டு பண்ணும். இது வந்து சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். ஸோ இதுவும் ஸ்டாக் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் ஃபுட் ரெஸ்ட். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. டிசைனும் சரி, என்கிரீவிங்கும் சரி. இது மாட்டினாலே வண்டியோட லுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிடும். ஸோ பின்னாடி உட்காந்துருவங்களுக்கும் ஃபுட் ஸ்பேஸ் அளவு தான் வச்சுருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டஸ்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் உட்காராது. ரஃப் பவுடர் கோட்டிங் இது. இது வந்து ஹெட்லைட் கிரில்லு. ஸோ வண்டியோட ஹெட்லைட்டோட சேஃப்டிக்காக ஹெட்லைட் கிரில். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெஷ் மாதிரி போட்டால் லைட் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது, ஸ்டாக்கில் வர ஹெட்லைட்டே வந்து பவர் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஸோ ஹெட்லைட்டோட சேஃப்டிக்காக அட் த சேம் டைம் லுக்குக்காகவும் இந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூரிங் வைசர். ஸோ நிறைய பேர் இப்போது நிறைய கேட்குறது வந்து டூரிங் வைசர் தான். ஸோ இது வந்து 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கிளியர். ஸோ இது ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் ஸ்லைடர்ஸ். இப்போ நிறைய கிராஷ் கார்ட் ஸ்லைடர்ஸோட ஃபோர்க் ஸ்லைடர்ஸும் போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஃபிட்மெண்ட் ஃபோர்க் ஸ்லைடர். எல்லா வண்டிக்குமே மாட்டலாம், ஹார்லிக்கும் மாட்டலாம். இது வந்து 4 கலர்ஸில் வருது, ரெட்டு, பிளாக்கு, கோல்ட் கலர்ஸ். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும், கொஞ்சம் ஃபங்கியாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி கோல்ட் ப்ளூ நீங்கள் போகலாம். இல்லை என்னோடய ஃபோர்க்கோட கலருக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா பிளாக் கலர் யூனிவர்சல் மேட்ச் ஆகிடும். ஸோ இது யூனிவர்சல் ப்ளக் அண்ட் ப்ளே தான் ஃபோர்க் ஸ்லைடர்ஸ். இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூ லான்ச் ப்ராடக்ட்டு ஷாக்கர்ஸ் ப்ரொடெக்டர், அதாவது ஃபோர்க் ப்ரொடெக்டர்னு சொல்லி இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ட் கலர்ஸ் இருக்குது. இது வந்து யூனிவர்சல். ஸோ இது வந்து யூனிவர்சல் ஃபிட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் ஃபோர்க்கு செட் ஆகும். இது அப்சைட் ஃபோர்க் இருக்கிற வண்டி எல்லா வண்டிக்குமே இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் இமேஜ் வண்டியில் மாட்டினது எப்படி இருக்குதுன்றதை நான் காட்டுறேன் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி மேபி நீங்கள் வந்து ஸ்லைடர் எடுக்கிறீங்கன்னா ப்ளூ அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் பிளாக், ஸோ கோல்டு, அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணுறதா இருந்தாலும் இது வண்டி பியூட்டிஃபிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களோட ப்ராடக்ட்ஸும் இதை சேஃப்கார்ட் பண்ணும். ஸோ இது மல்டி பர்பஸ்னே சொல்லலாம். ஸோ இதுவும் இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் வேணாலும் டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. அடுத்து ஜிபிஎஸ் ட்ராக்கர். இப்போ மேண்டேட்ரி ஆகிடுச்சு, எல்லாருமே ஜிபிஎஸ் ட்ராக்கர் வண்டியில் மஸ்ட்டுன்னே சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட் ட்ராக்கு. இது எல்லாமே வாரண்ட்டி ப்ராடக்ட் தான். உங்களுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே வாரண்ட்டி, உங்கள் கம்பெனியோட வாரண்டிலாம் வாய்ட் ஆகாது. ஸோ இன்ஸ்டாலேஷன் கூட எங்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க, வாரண்ட்டி வாய்ட் ஆகாமல். டூரிங் ஆக்சசரிஸ் ஹார்லிக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா லைட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ நிறைய பேரோட கன்சர்ன்ஸ் என்ன இருக்குன்னா, இப்போ வர ஸ்டாக்குக்கு ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தி இல்லை, ஸோ அதுக்கு ஆட்-ஆன்ஸ் லைட்ஸ் என்னென்னலாம் போடலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி லைட்ஸ்லாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட மெயின் ஹெட்லைட்ஸே வந்து ரொம்ப பவராக போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்காது. எப்போவுமே சிட்டிக்குள்ளேயே போகும்போது ரொம்ப ஹை பவர்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆப்போனன்ட்ஸுக்கும் ஆப்போசிட் ரைடர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஆக்சிலரி லைட்ஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எனி டைம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம், எனி டைம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் போகிற டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் போகிற டைம் நீங்கள் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுலேயும் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது, ஹை மோட்ஸ், லோ மோட்ஸ்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிஸ்டமில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆக்சிலரி லைட்ஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃப்ரம் 1200 till 10,000 to 12,000 ஃபுல் ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸு, ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் என்னென்னன்றதை இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் இல்லைனா ஒய் மாடல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஓல்டு மாடல். இப்போ நிறைய அப்கமிங் மாடல்ஸ் வந்துச்சு, பட் ஸ்டில் இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வித் ஹார்னஸ், ஒயரிங் ஹார்னஸ், ஸ்விட்சோட வேணால்
இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பேக்கெட்லேயே உங்களுக்கு ஒயரிங் ஹார்னஸ் ஃபுல் கிட்டு வந்துடும் வித் ஃபியூஸு எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் வந்து ஒயரிங்லாம் ஒன்றும் கட் பண்ணி சால்டரிங் பண்ணுற அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளக் அண்ட் ப்ளே. இப்போ எனக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், இல்லை நியூ ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த மாடல் இருக்குது. இது 2 LED. இதுலேயே வந்து 2, 3, 4, 5 அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ 2க்கும் 3க்கும் மட்டும்தான் ஒயரிங் ஹார்னஸ் வருது, மற்றதுக்கு வரதில்லை. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஹார்னஸோடு வந்துடும் 2 LED. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45, 90 வாட்ஸ் கிட்ட வந்துடும் டோட்டல் பவர் ரேஞ்சு. எனக்கு இன்னும் பவர் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நல்ல ஜாஸ்தி வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த பம்பிள் பி எடிஷன் சொல்லுவாங்க. இதுக்குதுலேயே ரொம்ப ஒரு சுப்பீரியர் ப்ரீமியமான ஒரு ஃபாக் லைட்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லோ, ஒயிட்டு, ஹை பீமு, லோ பீமு, ஸ்பாட்டு, ஸ்ப்ரெட்டு எல்லாமே இதில் வந்துடும். ஆல் இன் ஒன் லைட் இது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் வந்துடும். இது நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். பார்க்கவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன் இது. ஸோ ஆல் இந்தியா டூர்ஸ் போகிறவங்க, லே லடாக் போகிறவங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி வேணும், இல்லைனா இந்த BMW மாதிரி பெரிய பெரிய வண்டி வச்சுருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக லைட்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த லைட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒயரிங் ஹார்னஸோட வந்துடும் வித் ஃபில்டர், எல்லோ ஃபில்டர். இது வந்து 75, 150 வாட்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே ஒரிஜினல் ஜென்யூன் லியோ HG. இது ரீசெண்ட் ஸ்டாக், அது 2024 ஸ்டாக். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை எனக்கு சிட்டி ரைட்ஸ்குள்ளே நான் போகிறேன், எனக்கு வந்து ரொம்ப பவர் வேணாம், டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட டே டு டே லைஃப்க்கு, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் மினி ட்ரைவ் போடலாம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், கம்ஸ் வித் ரிமோட். பேசிக் எடிஷன் வேணுனாலும் 550லேருந்து மினி ட்ரைவ்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து ரிமோட்டில் வந்துடும். இதுதான் ஃபியூச்சர். ஸோ ஒயர் வந்து நிறைய வண்டியில் அப்படியே தொங்குறது தெரியும், இதெல்லாம் தெரியாது. இது வந்து ஹசார்ட் மோட், பிளிங்காய் எரியும். இது வந்து ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மினி ட்ரைவ். இல்லை எனக்கு வந்து ஓல்டு மாடல் வேணும் அப்படின்னீங்கன்னா ரேஞ்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 550. அதுலேருந்து மினி ட்ரைவ் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. மொபைல் ஹோல்டர்ஸ் நீங்கள் யூஸ்வலாக எல்லாருமே போடுறீங்க. அதில் கொஞ்சம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபோடு வரும் இது போபோவில். ஸோ இது வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் மொபைலை மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிவிட்டு டச் சென்சிட்டிவிட்டி இங்கே வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் ஒன்று இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஃபைல்ஸ் இல்லை உங்களோட பர்ஸ் எதோ நீங்கள் லோட் பண்ணணும், டோல் ரெசிப்ட்டு, கேஷஸ், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இதிலே வைக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் ஜாக்கெட்ஸ்குள்ளேயோ இல்லை பேண்ட்ஸ்குள்ளேயோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வைக்க வேணாம். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப், கம்ஸ் வித் 1 year வாரண்ட்டி ஃப்ரம் போபோ. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஏன்னா முன்னாடி எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் கேஸ் பிளாஸ்டிக் இருக்கும், ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பைக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, சைக்கிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் யூனிவர்சல், பைக்குக்கு மட்டும் இல்லை, அதர் வெஹிக்கிள்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஆனோம், வைப்ரேஷன் டேம்பிங்கோட வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாடல் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ ஃபுல் செக்யூர் இருக்குது. உள்ளே வந்தோடனே நம்ம ஈஸியாக மொபைல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இதுலேயே வந்து லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இந்த டைமென்ஷனில் வேணால் இந்த டைமென்ஷன் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வைப்ரேஷன் டேம்பரோடு இருக்குது. ஸோ இதில் வந்து சைஸஸும் இருக்குது. எத்தனை இன்ச்சு மொபைல் நீங்கள் வந்து சைஸஸ் 6.3, 7.2, 5.4 அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் ஆல்சோ கம்ஸ் வித் 1 year வாரண்ட்டி. சார்ஜர், வித்தவுட் சார்ஜர், ஒயர்லெஸ். ஸோ 3 எடிஷனுமே நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கவர்ஸ் நம்ம போடுவோம். நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு எல்லா பைக்குக்குமே சீட் கார்டில் போனீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் வந்து டேங்க் பேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. டிசைனும் நல்லா இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த கார்டியன் கியர்ஸ் டேங்க் பேக். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வெர்ஷனில் வருது. ஒன்று வந்து ஸ்ட்ராப் வெர்ஷன், ஒன்று வந்து மேக்னெட் வெர்ஷன். ஸோ மேக்னெட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டேங்க்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ப்ளக்இன் பண்ணிக்கலாம், அது கூட ஸ்ட்ராப்ஸ் வரும். இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் டேங்க்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஸ்ட்ராப் மாடலாக இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், டச் சென்சிட்டிவிட்டி, கிளியர் மொபைல் ஹோல்டர் வைக்கிறதுக்கு, இயர்ஃபோன் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கான பவுச்சு, ப்ளஸ் எக்ஸ்பேண்டட் டு 21 liters. இதை நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இவங்க அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரெயின் கவர் கொடுத்துருவாங்க, ஸ்லிங் பேக் கொடுத்துருவாங்க. அப்புறம் இதை நீங்கள் மவுண்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உள்ள நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும் காம்பனண்ட்டு. ரெண்டாவது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும், லோக்கலாக இருக்காது. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு இன்னும் சைஸ் நீங்கள் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது
வாய்ஸ். இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே 3M ஸ்ட்ராப்ஸு, YKK ஸ்ட்ராப்ஸு, 3M ரிஃப்ளெக்டிவ் ஸ்ட்ரிப்பு. இதெல்லாம் வந்து 3M ரிஃப்ளெக்டிவ் ஸ்ட்ரிப்பு. ஸோ நீங்கள் நைட் ரைட்ஸ்லாம் டூர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா இது ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். இது வந்து டூரிங்க்குன்னு இல்லை, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டூருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மல்டி பர்பஸ்ஸு. ஸோ ப்ரைஸஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் என்னோடய ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். 18 லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ் எல்லா லிட்டர்ஸுமே எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ். இப்போது ரொம்ப எல்லாருமே ரைடர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு எசென்ஷியலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ டாப் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரேஞ்சஸ் இருக்குது. ஒரு 37 லிட்டர்ஸ் டாப் பாக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3000. இட் கோஸ் டில் 12, 15 அந்த ரேஞ்சஸில் பியூர் அலுமினியம் டாப் பாக்ஸஸ் இருக்குது. அலுமினியம் வித் ஏபிஎஸ் மிக்ஸ் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. ஸோ இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா ஒரு ஏபிஎஸ் பாக்ஸும் ஒரு அலுமினியம் பாக்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பிளாக் கலராக இருக்கும். ஃபினிஷ் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணி அதோட வெயிட்டு, அதோட மெட்டீரியல், அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மையாலே இது அலுமினியம் பாக்ஸாக இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸாக தெரியும். எங்ககிட்டயுமே சில டேமேஜ்டு பாக்ஸஸ் இருக்குது. அது வந்து மெயினாகவே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எது அலுமினியம் பாக்ஸு எது ஏபிஎஸ் பாக்ஸ்ன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவோம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சும் கொடுப்போம். உங்களுக்கு கோட் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் பாக்ஸஸ் வேணாலும் பாக்ஸஸ் இருக்குது. சின்ன பாக்ஸஸ் வேணும், ஒரு 24 லிட்டர்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸு, 29 லிட்டர்ஸ் SMK பாக்ஸ் வேணாலும் அந்த பாக்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அட் அ வெரி வெரி பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குன்னா நிறைய இப்போது ஆன்லைனில் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற செட்டப்புக்கு, இன்றைக்கி வச்சுருக்கிற கலெக்ஷன்ஸுக்கு வந்து எங்களால் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா ஒரு காலருக்கும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து ஓவர் த ஃபோன் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இது ரொம்ப ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து வாங்குகிற இன்டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள், ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். யூ ஆர் ஹாப்பி வித் த குவாலிட்டி, வித் த ப்ரைஸ் அண்ட் த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் வந்து எங்களால் அசஸ் பண்ண முடியும். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரில் அசஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆன்லைனில் எங்களால் அசஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எனி கால்ஸோ இல்லை எனி இம்ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் இருந்ததுன்னா திஸ் இஸ் த ரீசன். ஸோ உங்களால் முடியல, நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னா அட் தட் ஃபேஸ் நம்மளால் என்ன பெஸ்ட்டு அசஸ் பண்ண முடியுமோ நம்ம அசஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் அரௌண்ட் சென்னை இல்லை நீங்கள் அவுட் சைடில் இருக்கீங்க, சென்னைக்கு ஒரு நாள் விசிட்டுக்கு வரீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்றதை பாருங்கள், செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ரைஸிங், ப்ராடக்ட் குவாலிட்டி, நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வி ஆர் ஹாப்பி டு சர்வ் ஆல் த ரைடர்ஸ் எப்போவுமே. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டாக பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஹார்லி 440X எக்ஸ்க்ளூசிவ் கஸ்டமருக்கு. ஸோ இந்த கிராஷ் கார்ட்ஸ் ஏற்கனவே ரெஃபரன்ஸ் இமேஜஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ரைடர் மிஷின் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த கிராஷ் கார்டு வந்து 2500க்கு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3500 கிட்ட வந்துடும். ஸோ வித் வாரண்ட்டி 6 months பவுடர் கோட்டிங் வாரண்ட்டி, ரஸ்ட் வாரண்ட்டி, ஸ்லைடர் கிராஷ் கார்டு வித் ஹார்லி டேவிட்சனோட என்கிரேவ்டு லோகோ. ஸோ இந்த கிராஷ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபர் ப்ரைஸ் எனி டேட் எப்போ வந்தாலுமே 2500க்கு இட்ஸ் அவைலபிள். ப்ரெட்டி காம்பேக்ட் ஸ்லீக் கிராஷ் கார்டு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்றதை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃபர் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் இந்த ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவில் ஃபுல் என்டையராக ஃபோன் வரும், ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஷாப்போட பர்சன்ஸ் வந்து எடுத்து பேசுவாங்க. சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்சரிஸ் நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஷாப்போ வந்து சென்னை புதுப்பேட்டில் தான் வந்து லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களோட பிடிச்ச ப்ராடக்ட்டை உங்கள் பைக்கு வாங்கலாம். இதேமாதிரி நம்ம நிறைய பைக்ஸ்க்கு வீடியோஸ் வந்து நிறைய பைக்ஸ்க்கு ஆக்சரிஸ் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் பைக்குக்கு போடுற ஆக்சசரிஸ் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். உள்ள இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் மீட் பண்ணுறேன். பாய் 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 பாய்.